பிரித்தானியாவின் ராப் ஃபயர்ஃபோர்ட் விமான தளத்தில் அமெரிக்காவின் 3V-52 போர் விமானங்கள் தரையிறங்கியுள்ள செய்தி மத்திய கிழக்கு போர்க்களத்தின் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய ஆபரேஷன் எபிக் பியூரி தற்போது 2ஆம் கட்டத்தை எட்டியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த V-52 ரக போர் விமானங்கள் பிரித்தானியாவின் ஃபயர்ஃபோர்ட் தளத்திற்கு வந்து சேர்ந்துள்ளன. ஏற்கனவே அங்கு 8V-1B லான்சர் விமானங்கள் நிலை கொண்டுள்ள நிலையில் தற்போது V-52 விமானங்களின் வருகை ஈரானின் நிலத்தடி ஏவுகணை தளங்களை முற்றிலுமாக நிர்மூலமாக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. குறிப்பாக V-52 விமானங்களின் வருகை இது ஏன் அவ்வளவு முக்கியமானது, ஏன் அப்படி பார்க்கப்படுகிறது என்ற கேள்வி ஒரு சிலரிடம் எழலாம். B-52 விமானங்கள் சாதாரணமானவை அல்ல, இவை பறக்கும் கோட்டைகள் என்று அழைக்கப்படுபவை. ஒரு B-52 விமானம் சுமார் 32,000 கிலோ வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. அதே நேரம் இவை நவீன ஜாஸ்மின் ஜாயிண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல்ஸ், அதாவது ஏவுகணைகளை சுமந்து வருகிறது. இந்த ஏவுகணைகள் 1500 மைல்களுக்கு அப்பால் இருந்து இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடியவை. அதே நேரம் இதுவரை அமெரிக்காவிடமிருந்து நேரடியாக பறந்து வந்து தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பிய இந்த விமானங்கள் இப்போது பிரித்தானியாவிலேயே தங்குவது ஈரான் மீதான தாக்குதல் நேரத்தை குறைக்கவும் தாக்குதல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் உதவுவதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் வெளியிட்ட எச்சரிக்கையில் இதுவரை நாங்கள் ஈரானை முழுமையாக தாக்கவில்லை, மிகப்பெரிய அலை இன்னும் வரவில்லை எனவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் 3V-52 விமானங்களின் வருகை அந்த பெரிய அலைக்கான ஆரம்பமாகவே பார்க்கப்படுகிறது. ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு மையங்கள் மற்றும் நிலத்தடியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஏவுகணை சேமிப்பு கிடங்குகளை தகர்ப்பதே இவற்றுக்கான முக்கிய இலக்காக கருதப்படுகிறது. அதே நேரம் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அமெரிக்க படைகள் தனது மண்ணை பயன்படுத்த அனுமதி வழங்கியுள்ளார். ராப் ஃபயர்ஃபோர்ட் இது ஐரோப்பாவில் அமெரிக்காவின் நீண்ட தூர போர் விமானங்களுக்கான ஒரு பிரத்யேக தளமாகும். டியாகோ காசியோ இந்திய பெருங்கடலில் உள்ள இந்த தளத்தை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின் போன்ற நாடுகள் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவை எதிர்த்தாலும் பிரித்தானியா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் ட்ரம்பினுடைய பக்கம் உறுதியாக நிற்பதை இது உறுதிப்படுத்துகிறது. அதே நேரம் இந்த தாக்குதல்களுக்கு ஈரானின் பதில் நடவடிக்கை என்ன? ஈரான் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை, அதாவது ஏர் டிஃபென்ஸை தயார் நிலையில் வைத்திருக்கிறது. இருப்பினும் அமெரிக்காவினுடைய V2 ஸ்டெல்த் மற்றும் V1 V-52 போன்ற விமானங்கள் கூட்டு தாக்குதல்களை சமாளிப்பது ஈரானுக்கு பெரும் சவாலாக இருக்கும். ஏற்கனவே ஈரானின் பல ஏவுகணை தளங்கள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த புதிய ஹெவி bomber தாக்குதல்கள் ஈரானின் இராணுவ பலத்தை முடக்கும் என கருதப்படுகிறது. அதே நேரம் V-52 சுமந்து வந்துள்ள ரகசிய ஆயுதங்கள் ஈரானின் நிலத்தடி கோட்டைகளை தகர்க்கும் பங்கர் பிளாஸ்டர் குண்டுகளாக காணப்படுகிறது. பிரித்தானியாவின் டிராப் தளத்தில் தரையிறங்கியுள்ள இந்த 3V-52 விமானங்கள் சாதாரண குண்டுகளை மட்டும் சுமந்து வரவில்லை. ஈரானின் மலைகளுக்கு அடியிலுள்ள அணு உலைகளை மற்றும் ஏவுகணை தளங்களை குறிவைக்கும் ஸ்பெஷல் பேக்கேஜுகளையும் ஆயுதங்களாக கொண்டுள்ளது. GBU-57 MOP குண்டுகள் பிரம்மாண்டமான ஊடுருவல் குண்டு. இதுதான் ஈரானுக்கு இருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். அதாவது மிகப்பெரிய அளவில் தரையை துளைத்து செல்லும் ஆயுதம். இது சுமார் 14,000 கிலோ எடை கொண்டு ஒரு ராட்சத பங்கர் பிளாஸ்டர் குண்டாகும். இதனுடைய திறன் 200 அடி ஆழம் வரை தரையை துளைத்து சென்று நிலத்தடியில் உள்ள கடினமான கான்கிரீட் கோட்டைகளை தகர்க்கும் திறன் கொண்டது. ஈரானுடைய ஃபோர்டோ மற்றும் நடான்ஸ் ஆகிய இடங்களில் மலைகளுக்கு அடியில் ரகசியமாக செயற்படும் அணுசக்தி மையங்களை அழிக்கவே இவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கிறது. அதேபோல AGM-158 ஜாசிம் ER நீண்ட தூர வான்வெளி ஏவுகணை. இது ஒரு ஸ்டீல்த் ஏவுகணையாகும். அதாவது ஈரானின் ரேடர்களில் சிக்காமல் மறைந்து பறக்கக்கூடியது. 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இது ஏவ முடியும். இதனால் V-52 விமானங்கள் ஈரானின் வானிலைக்குள் நுழையாமலேயே பாதுகாப்பான தூரத்தில் இருந்து தாக்குதல் நடத்த முடியும். அதேபோல ADM-160 MALD ரேடார் ஏமாற்று ஏவுகணை. இது ஒரு புத்திசாலி ஆயுதம். ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை, அதாவது S-300 S-400 ஆகியவற்றை குழப்புவதற்காக இது பயன்படும். எதிரியை திசை திருப்ப ஏவப்படும் சிறிய ஏவுகணையாகும். இது பறக்கும் போது எதிரி நாட்டு ரேடர்களுக்கு ஒரு பெரிய போர் விமானம் வருவது போன்ற பிம்பத்தை காட்டும். ஈரான் தனது ஏவுகணைகளை வீணாக இதன் மீது ஏவும் போது உண்மையாகவே B-52 விமானங்கள் தனது இலக்கை தாக்கிவிட்டு தப்பிவிடும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஈரானின் தற்போதைய நிலையை ஒரு செக்மேட் சூழலாகவே இராணுவ வல்லுநர்கள் பார்க்கிறார்கள். குறிப்பாக இந்த V-52 விமானங்கள் அவற்றின் பிரமாண்ட மற்றும் அழிவுத்திறன் காரணமாக வானின் பேய்கள் என்று சொல்லி அல்லது பறக்கும் கோட்டைகள் என்று அழைக்கிறார்கள். உண்மையில் V-52 விமானங்கள் அவற்றின் உருவத்திற்காக பேய் என்று அழைக்கப்படுவதில்லை. மாறாக
அவை கொண்டு வரும் அமைதியான அழிவிற்காகவே அப்படி அழைக்கப்படுகிறது. ஏன் இவை பேய் விமானங்கள் என்று சொல்லப்படுகிறது? இவை சுமார் 50,000 அடி உயரத்தில் பறக்கும். அங்கிருந்து இவை குண்டுகளை வீசினால் தரையில் இருப்பவர்களுக்கு விமானம் வருவது கூட தெரியாது. குண்டுகள் வெடித்த பிறகுதான் தாக்குதல் நடந்தது தெரியும். அதே நேரம் ஒரு V-52 விமானம் மட்டும் சுமார் 70,000 பவுண்ட் எடையுள்ள வெடிபொருட்களை சுமக்கக்கூடியது. 3 விமானங்கள் என்பது ஒரு சிறிய நகரத்தையே வரைபடத்திலிருந்து அழிக்கும் திறன் கொண்டது என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் இதனுடைய ஸ்டீல் தொழில்நுட்பம், இவற்றுடன் இணைந்து வரும் V-2 ஸ்பிட் மற்றும் V-21 ரைடர் போன்ற விமானங்களும் ரேடார்களுக்கு தெரியாத உண்மையான பேய் விமானங்களாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவின் இந்த மெகா நகர்வுக்கு பதிலடியாக ஈரானின் கையில் வைத்திருக்கக்கூடிய 3 முக்கியமான திட்டங்கள் இருக்கிறது. ஒன்று, நிலத்தடி ஈகிள் 44 தளம். ஈரான் தனது போர் விமானங்களை மலைகளுக்கு அடியில் உள்ள ஈகிள் 44 போன்ற ரகசிய தளங்களில் ஒளித்து வைத்துள்ளது. அங்கிருந்து அமெரிக்க படைகள் மீது திடீர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அதேபோல வலிமையான ஏவுகணை மழை. அமெரிக்காவினுடைய V-52 விமானங்கள் மெதுவாக பறக்கக்கூடியவை. எனவே ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி அமெரிக்க வான் பாதுகாப்பு வளையத்தை உடைக்க ஈரான் முயலும். அதேபோல ஹார்மூஸ் நீரிணை முடக்கம். போர் உச்சமடைந்தால் உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் பாதையை ஈரான் முழுமையாக முடக்கும். இது உலக பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்யும். ஈரானுடைய கடைசி ஆயுதமாக இது காணப்படுகிறது. அதேபோல ஈரான் தன்னிடமுள்ள ரஷ்ய தயாரிப்பான S-300 மற்றும் உள்நாட்டு தயாரிப்பான பவார் 373 ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்துள்ளது. ஆனால் அமெரிக்காவின் மேல்ட் ஏமாற்று ஏவுகணை தொழில்நுட்பம் இந்த ரேடர்களை குழப்பினால் ஈரானின் பாதுகாப்பு பலவீனமடையும். இப்படியான ஒரு பயங்கரமான சூழலில் மத்திய கிழக்கில் தற்போது அரங்கேறி வரும் நிகழ்வுகள் வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் மட்டுமல்ல, இது உலக அரசியல் அதிகார மையங்களின் பல பரட்சை. ஒருபுறம் அமைதி மற்றும் ராஜதந்திரம் பற்றி மேடைதோறும் முழங்கிய கனடிய பிரதமர் மார்க் கார்னி இன்று அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு போருக்கு துணை நிற்கிறார் என சர்வதேச சமூகத்திடையே பெரும் அதிருப்தி எழுந்துள்ளது. ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செல்ஸ் இதுபோன்ற தலைவர்களை காட்டிய துணிச்சலை கார்னி காட்ட தவறியது கனடாவினுடைய வெளியுறவு கொள்கையில் ஒரு கரும்புள்ளியாகவே பார்க்கப்படும். சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலான இடைவெளிதான் ஒரு தலைவரின் உண்மையான முகத்தை தீர்மானிக்கும் என்பதற்கு கார்னியின் இந்த அடிபணிதல் ஒரு வரலாற்று சான்றாகிவிட்டது. மறுபுறம் பிரித்தானியாவின் டிராஃப்ட் தளத்தில் அமெரிக்காவினுடைய பிரம்மாண்டமான V-52 ஸ்டென்த் போர் விமானங்கள் தரையிறங்கியிருப்பது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கை. வானில் 50,000 அடி உயரத்தில் பறந்து 200 அடி ஆழம் வரை ஊடுருவிச் செல்லும் பங்கர் பிளாஸ்டர் குண்டுகளை சுமந்து வந்துள்ள இந்த வானின் பேய்கள் ஈரானின் நிலத்தடி அணு உலைகளையும் இராணுவ கோட்டைகளையும் எந்த நேரத்தில் தரமட்டமாக்க காத்திருக்கிறது. அதிபர் ட்ரம்ப் குறிப்பிடும் அந்த பெரிய அலை தாக்குதல் தொடங்கினால் இது ஈரானின் வரைபடத்தையே மாற்றிவிடக்கூடும் என்ற அந்த கருத்துக்கள் உண்மையாகுமா? ஈரானும் சளைத்தவர்கள் அல்ல. தனது ஈகிள் 44 நிலத்தடி தளங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது. ஆனால் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் வான்வெளி ஆதிக்கத்தால் அமெரிக்கா கொண்டுள்ள அபார வளர்ச்சிக்கு முன்னால் ஈரானின் பாதுகாப்பு வளையங்கள் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. முடிவாக இந்த போர் வெறும் இராணுவ வெற்றிகளுடன் நின்றுவிடப் போவதில்லை. 165 பள்ளி மாணவிகளின் உயிரிழப்பு போன்ற மனிதாபிமான பேரழிவுகள் உலக நாடுகளின் மனசாட்சி ஒலுக்கிக் கொண்டிருக்கிறது. போர் என்பது எப்போதும் தீர்வை விட அழிவை அதிகமாக தரும் என்பதை வரலாறு மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறது. மார்க் கார்னி போன்ற தலைவர்கள் எடுக்கும் தவறான முடிவுகளும் அமெரிக்காவின் இந்த அதிரடி இராணுவ நகர்வுகளும் உலகை ஒரு 3ஆம் உலகப் போரின் விளிம்பிற்கே தள்ளியுள்ளன. வரும் நாட்கள் மத்திய கிழக்கிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகிற்கு மிகவும் தீர்க்கமானவை என்றும் சொல்லலாம்.